பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் பேஸுக்கும் ரியாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட், சோடியம் நைட்ரேட் வாட்டர் கொடுக்குது. இதுல எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரியா? செகண்ட் கேட்டகரி யார் யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸுக்கும் வீக் ஆசிடுக்கும். ஸ்ட்ராங் பேஸ் என்ன எடுத்துருக்கேன் சார்? சோடியம் ஹைட்ராக்சைடு. வீக் ஆசிட் என்ன எடுத்திருக்கேன்? அசிடிக் ஆசிட். ரெண்டு ரியாக்ட் ஆகி சோடியம் அசிட்டேட்டையும் வாட்டரையும் கொடுக்குது. இதுல எப்படி சால்ட் ஹைட்ராலிசிஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஹைட்ராலிசிஸ் பேர் தான் வந்து என்னன்னா ஆனயானிக் ஹைட்ராலிசிஸ். அது எப்படின்னு சார் பின்னாடி சொல்றேன். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும், அதாவது HCl ஸ்ட்ராங் ஆசிட், அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸ், இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் குளோரைடு வாட்டர் கொடுக்குது. இந்த சால்ட் எப்படி ஹைட்ராலிசிஸ் ஆகும் பார்க்க போறோம். இந்த தேர்ட் ஒனுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னா கேட்டயானிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்றாங்க. இதையும் என்னன்னு சார் அப்புறம் சொல்றேன். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும், அதாவது வீக் ஆசிடான அசிட்டிக் ஆசிடுக்கும் வீக் பேஸான அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் அசிட்டேட்டையும் வாட்டரையும் கொடுக்குது. இந்த அமோனியம் அசிட்டேட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இதுக்கு பேரு ஆனயானிக் அண்ட் கேட்டயானிக் ஹைட்ராலிசிஸ். இப்போ நாளையும் பார்த்தாச்சு.